தூத்துக்குடி அமுதா நகரைச் சேர்ந்த அருணாச்சலம் என்பவர் போலீஸ் விசாரணையில் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் விஜயகாந்திடம் கேட்கலாம். விஜயகாந்த், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? தற்போது உறவினர்கள் தரப்பில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கள நிலவரத்தையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி அமுதா நகரை சேர்ந்த அருணாச்சலம் என்ற வாலிபர் தூத்துக்குடி அருகே இருக்கக்கூடிய ஒரு அரசு மதுபான கடையில் உள்ள ஒரு மதுக்கூடத்தில் பணியாற்றி வந்திருக்கிறாரு. இந்த நிலையில அவர் கடந்த 17ஆம் தேதி மதுக்கடை மூடிய பின்பு சட்டவிரோதமாக மதுக்கள் விற்றதாக தென்பாகம் காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். மேலும் கைது செய்யும் போதே அவரிடம் ஒரு 120 மதுபாட்டில்கள் வைத்திருந்ததாகவும் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அவரிடம் விசாரணை நடத்த தென்பாகம் காவல் நிலையம் அழைத்து வந்த போது அடுத்த நாள் அவர் உடலில் காயங்கள் இருப்பதாக கூறி தூத்துக்குடி அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். மேலும் அவரது தாயாரிடமும் தொலைபேசியில் உங்கள் மகனுக்கு காயங்கள் இருக்கிறது, அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளோம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இன்று அதிகாலை அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அதாவது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பதற்கு முன்பு காவல்துறை தன்னை அடித்ததாக கூறிய ஒரு வீடியோ ஆதாரமும் வெளியிட்டுள்ளார். இதனால் காவல்துறையின் மீது சந்தேகமடைந்த அந்த உறவினர்கள் உடலை வாங்க தற்போது மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தனது மகனின் இறப்புக்கு அந்த 4 காவலர்கள் தான் காரணம் எனவும் குறிப்பிட்டு கூறி உடலை வாங்க தொடர்ந்து மறுத்து வருகின்றனர். மேலும் அந்த சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உடலை வாங்க மாட்டோம் என ஒரு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருவதால் அங்கு போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தூத்துக்குடியில் ஒரு இளைஞர் சட்டவிரோதமாக மது விற்றதாக கூறப்பட்டு கைது செய்யப்பட்ட நிலையில் காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் தூத்துக்குடியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜயகாந்த், தற்போது அதிகாரிகள் யாரேனும் அங்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்களா? இல்ல, அதாவது தற்போது வரைக்கும் காவல்துறையினர் மட்டுமே அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக முன்னாள் அமைச்சர் சீதா ஜீவன் அவர்கள் நேரில் ஒரு குடும்பத்திடம் ஆறுதல் தெரிவித்து அதாவது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க தங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம் எனவும் உறுதியாக கூறியிருக்காங்க. மேலும் இவங்க காவல்துறை தரப்பில் உயர் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நேரில் இதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் எனவும் அந்த உயிரிழந்த அந்த இளைஞரின் தரப்பு தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர். இப்போ உறவினர்கள் தரப்புல வைக்கக்கூடிய கோரிக்கைக்கு காவல்துறையினர் என்ன பதில் சொல்லியிருக்காங்க விஜயகாந்த்? இல்ல, அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையான விசாரணை நடத்திய பின்புதான் தெரியும். அதாவது காவல்துறை தரப்பில் தகவல்கள் இருந்தால் கண்டிப்பாக அது என்ன என்று விசாரணை செய்யப்படும். விசாரணைக்கு பின்புதான் முழுமையாக தெரிவிக்கப்படும். தற்போது வரைக்கும் அது லாக்கெட் தானா, காவலர்கள் தாக்கியதில் தான் உயிரிழந்தாரா அல்லது அவருக்கு வேற ஏதும் உடல் ரீதியான பிரச்சனைகள் உள்ளதா என்பது குறித்து மருத்துவ பரிசோதனை அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் முழுமையாக தெரிவிக்கப்படும் என அதாவது இந்த அதிகாரிகள் தரப்பிலும் காவல்துறை தரப்பிலும் தொடர்ச்சியாக அவர்களிடம் எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இவர்களது தரப்பு வாதத்தை அவர்கள் ஏற்க மறுப்பதால் தொடர்ந்து அந்த உடலை வாங்க மறுத்துதான் அந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உறவினர்கள் தரப்பில் கூறப்பட்டுவது என்னவென்றால் முழுக்க காவல்துறை தான் இதற்கு காரணம். தங்கள் மகனை பொறுத்த வரைக்கும் எங்கள் உடல் ரீதியாவோ மற்ற பிரச்சனைகளோ எதுவும் அவருக்கு இல்லை. காவல்துறை கைது செய்யப்பட்ட பின்புதான் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார். தாக்கப்பட்டு தான் அவர் உயிரிழந்திருக்கிறார். இது சம்பந்தமாக ஒரு வீடியோவும் வெளியிட்டுள்ளார் என அவர்கள் உறுதியாக தெரிவிப்பதால் பெரும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்படுகிறது. மேலும் இதற்கெல்லாம் ஒரு முழுமையான காரணங்கள் தெரியும் வரை நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் என்கிற ஒரு அடிப்படையில் உறுதியாக உள்ளனர் உறவினர். விஜயகாந்த், தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய உறவினர்களிடம் காவல்துறையினர் இப்போதும் பேச்சுவார்த்தையில தான் ஈடுபட்டு இருக்காங்களா? அங்க இருக்கக்கூடிய சூழலையும் பதிவு பண்ணுங்க. இல்ல, தொடர்ச்சியாவே இவர் அதிகாலையில உயிரிழந்ததுனால இவர் தொடர்ச்சியாக அந்த தனது மகன் காவல்துறையினர் தாக்கப்பட்டு தான் உயிரிழந்திருப்பதாக உறுதிப்படுத்தி இருந்தனர். அதாவது உறவினர்களா இருக்கட்டும், அவர்களோட பெற்றோர்களா இருக்கட்டும், இவங்க இருதரப்புமே காவல்துறையினர் தாக்கியதால் தான் மகன் உயிரிழந்ததாக தொடர்ச்சியாக கூறுகின்றனர். மேலும் இந்த ஆதாரம் அதாவது உயிரிழந்த அந்த இளைஞர் அந்த வீடியோ ஆதாரம் வெளியிடப்பட்டு பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிற சூழலில் இவர்கள் தரப்பில் உறுதியாக காவல்துறைகள் தாக்கியனார்கள் மட்டும்தான் உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தியுள்ளனர். எனவே காவல்துறை உரிய விளக்கம் அளிக்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் உறவினர்களோட கோரிக்கையாக உள்ளது.
இதை முன்னிறுத்தி தான் தொடர்ச்சியாக வந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய காவல்துறை அதிகாரிகளா இருக்கட்டும், மற்ற அதிகாரிகளா இருக்கட்டும், அவர்கள் எல்லாருடமே இவர்கள் வந்து இந்த உறவினர்கள் வந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதற்கு ஒரே காரணம் வந்து அதை தான் முன்வைத்து வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். விஜயகாந்த், தற்போது முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவங்களையும் இந்த போராட்டத்துல பார்க்க முடிந்தது. உறவினர்கள் வந்து அவங்க கிட்ட என்னென்ன விஷயங்களை சொன்னாங்க? இல்ல, கண்டிப்பா. அதாவது இந்த மரணம் வந்து நிச்சயமாக காவல்துறையால் தான் நிகழ்த்தப்பட்டுள்ளது. வேறு ஏறும் இதில் வந்து காரணமாக இருக்க முடியாது. எனவே வந்து தனது மகன் இறப்பில் வந்து மர்மங்கள் இருக்கிறது. இதை வந்து உடனடியாக விசாரித்து அதற்கான தீர்வு காண வேண்டும், சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த உறவினர்களோட கோரிக்கையாக உள்ளது. அதைத்தான் திமுக முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வருகை தந்த போதும் அவர்களிடமும் அந்த உறவினர்கள், அங்க கூடியிருந்த உறவினர்களா இருக்கட்டும், அவர்களோட சக நண்பர்களா இருக்கட்டும், எல்லாருமே தெரிவித்தது வந்து இதைத்தான் தெரிவிச்சிருக்காங்க. இதை முழுசா கேட்டறிந்த முன்னாள் அமைச்சர் வந்து அதை வந்து என்ன மாதிரியான சம்பவம் நடைபெற்றது என்பதை விசாரித்து அதற்கான முடிவு, அதாவது ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் வரை நானும் உங்களுடன் துணை நிற்பேன் என்று வந்து உறுதிப்படுத்தி உள்ளார். இதனால் வந்து இவரும் அந்த அமைச்சருமே அங்குள்ள போராட்டத்தில் அங்கு கூடியிருக்கக்கூடிய உறவினர்கள் மத்தியில் அந்த போராட்டத்தில் தான் தற்போது அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து தற்போது வரைக்கும் ஈடுபட்டுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.